திருவிளையாடல் புராணம் படிச்சிருப்பான். ஆனால் அந்த சிவபெருமானையே நேரடியாக கொண்டு வந்து மக்களின் மனதில் சிவாஜி கணேசனை தான் இன்னும் நிறைய பேர் சிவபெருமானை நினச்சிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய உண்மையான சிவனுடைய உருவம் நமக்கு மனசில் வராது. அப்படி அந்த இறைவனையே தன்னுடைய நடிப்பால் மக்கள் மனதில் பதிய வைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகன். அவருடைய நடிப்புக்கு வேறு உதாரணமே தேவையில்லை. அந்த திருவிளையாடல் புராணம்ங்கிற இலக்கியத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கோம்னு தெரியாது. ஆனால் அந்த புராணத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை அவருடைய நடிப்பினால் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அவருக்கு நக்கீரனுக்கு நடைபெறுகின்ற அந்த உரையாடலை பார்க்கணுமே, அடே அப்பா, யார் இந்த கிழவன் அப்படிம்பார். வந்தோன்ன அவன் இவன் என்ற ஏகவசனத்துடன் கேட்டால் பதில் கிடைக்காது, மரியாதையுடன் கேளுங்கள் அப்படிம்பார் யார், நக்கீரன். உடனே அங்கம் புழுதிபட அறவாளை நெய்பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரென அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். உண்மையிலே சிவபெருமான் இப்படி பேசியிருப்பாரான்னு நமக்கே சந்தேகம். அந்த நக்கீரன் பதில் பேசுவார். சங்கருப்பதெங்கள் குலம், சங்கரனார் கேதுகுலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? பெருசு விடவே விடாது. நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்தும் தமிழில் பிழையான பாட்டுக்கு பரிசு கொடுக்கக்கூடாது என்று இறைவனையே எதிர்த்து கேட்ட தமிழ் புலவன் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தாய்மொழியில் வாழ்ந்த புலவன் தான். அதில் குன்றக்குடி அடிகளார்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வாதாடுறது மனித புலவன் நக்கீரன், அவரும் மனிதனா புலவனா வந்து தான் வாதாடிக்கிட்டு இருக்கார். வாதம் முற்றிய பிறகு மனுஷனாக தானே அவர் வாதாடி இருக்கணும், எதுக்கு இறைவனா மாதிரி நெற்றிக்கண்ணை திறந்து அவரை எரித்தது தப்பு தானே, அவர் இறைவனா ஏன் மாறினார் தப்பு தானேன்னு அடிகளார்கிட்ட கேட்டிருக்காங்க. குன்றக்குடி அடிகளார் எது சொன்னாலும் பஞ்சாயத்தாயிருக்கான். ஆனால் அவர் எவ்வளவு அழகாக இலக்கிய நயத்தோடு சொன்னார் தெரியுமா பதில்? ஏன் சிவபெருமான் இறைவனாக மாறினார்னா, அவர் அது வரைக்கும் வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். பெண்களுக்கு இயற்கையில் கூந்தலுக்கு மனம் இல்லை அப்படிம்பார். ஈரேழு லோகத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கும் அப்படித்தானே. ஆம், நான் அன்றாடம் கொண்டாடும் ஈசனின் மனைவி அன்னை உமையவள், அவளுடைய கூந்தலுக்கும் மனமில்லை அப்படிம்பார். தன்னுடைய ஒய்ஃபை பற்றி சொன்னோன்னே அவர் டென்ஷன் ஆகி அப்போ தான் நெற்றி கண்ணை ஓப்பன் பண்ணார். அது வரைக்கும் அவர் இறைவனாகவே மாறல. என்னைக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மேலே அவர் கை வச்சாரோ, இறைவனுக்கே தன்னுடைய ஒய்ஃபு மேலே ஒருத்தன் வந்து குற்றம் சொல்லும் பொழுது அவளுடைய கூந்தலுக்கு மனம் இல்லைன்னு சொன்னோன்னே சிவபெருமானுக்கு ஆத்திரம் வந்துச்சு. அப்படி அந்த சிவனை நமக்கு கொண்டு வந்த விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன், அவரை நினைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் இந்த புத்தக திருவிழாவை தவிர வேறு எந்த இடமும் இருக்க முடியாது. இன்றைக்கி அருமையான ஒரு தலைப்பு, நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுவது அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா? அது என்ன நிறைவான வாழ்க்கை? மனுஷனுக்கு நிறைவுங்கிறது வரவே வராது எப்பயுமே. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்தோன்னே, சாப்பிட்டியா, நல்லா சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், இட்லிக்கு பதிலாக தோசையை வாங்கி தின்றுருக்கலாம், அது என்னமோ கல் மாதிரி இப்படியா இட்லி இருக்கான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு வருவேன். இன்னும் யார் ரொம்ப கொடுமையான ஆள் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு முதலிரவு அறைக்குள்ளே போகிறப்ப ஒரு நல்ல பொண்ணாக கூட பார்த்துருக்கலான்னு நினைப்பான். பார்த்தீங்களா? அவன் தான் வாழ்க்கையில் நரகத்துக்குள்ளே போகிறான்னு அர்த்தம். கல்யாணத்தை முடிச்சுட்ட சாந்தி முகூர்த்தம் தொடங்க போகுது, அப்போவே சொன்னாங்க எங்கள் அத்தை மகளை கட்ட சொல்லி அப்படின்னு நினச்சிட்டான்னா அவனுக்கு நரகம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். வீடு கட்டி முடிப்பான், முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நஞ்சம் அநியாயமா. ஏன்னா ஒரு 50 பேர் வந்து நமக்கு யோசனை சொல்கிறதுக்குனே ஒரு குரூப் இருப்பாங்க. அதனால தான் வீடு கட்டுறதுக்கு முன்னால் ஒரு பெரிய தட்டி வச்சு மறைச்சி கட்டுறது எதுக்கு தெரியுமா?
கண் படுறதெல்லாம் கிடையாது, திஷ்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த போரையும் வர்றவன்லாம் வந்து வந்து யோசனை சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்காகத்தான் இந்த தட்டியை போட்டு மறைக்கிறது. அவன் பாட்டு கட்டி முடித்து பாத்ரூம்லாம் கட்டி முடிச்சிட்டான். வந்தான் ஒருத்தன், பாத்ரூம் எந்த பக்கம் கட்டியிருக்கிய? கிழக்கையா? உன் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? கடக ராசியே ஆயிலிய நட்சத்திரம். படாது, கிழக்க கட்டப்படாது. ஓ ராசிக்கு நட்சத்திரத்துக்கும் கிழக்க பாத்ரூம் கட்டப்படாதுட்டு. ஏன்டா? கட்டிட்டேன்டா, 7.5 லட்ச ரூபாய்க்கு டைல்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டிட்டேன், கட்டப்படாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா ஆகும்? பெரிய உயிருக்கு ஆபத்து, அவ்வளோதான். ரேஷன் கார்டில் பார்த்தா இவன் பேர் தான் மேலே இருக்குது. அவன் எப்படி அந்த பாத்ரூமுக்கு போவான் வருவான்? யோசனை பண்ணி பாருங்களேன். அவன் நிம்மதி அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியுமா? அந்த பாத்ரூமை பார்க்குறப்பெல்லாம் அவனுக்கு என்ன வரும்? ப்ரெஷர் இறங்கும். இன்றைக்கி நான் அந்த விழுப்புரத்தில் கேட்குறேன், அறிவார்ந்த அந்த சபையில் கேட்குறேன், பாத்ரூமு எந்த பக்கம் கட்டினாலும் நம்ம பாத்ரூமில் செய்ய வேண்டிய வேலையை தவிர வேறு ஏதாவது ஒரு வேலையை அங்கே பார்க்க முடியுமா? இல்லை எங்கிட்டு திரும்பி உட்காந்தாலும் எதுலேருந்து என்ன வரப்போகுதோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போகுதா யாருக்காது? இந்த பாத்ரூம்லாம் வராதுக்கு முன்னாடி விழுப்புரத்துலேருந்து முள்ளு செடிக்கிட்ட 50 பேர் உட்காந்துருப்பேன் காலையில். அவன்லாம் வாஸ்து பார்த்தா உட்காந்து போனாங்க. அவன்லாம் உயிரோடு இல்லையாயா? என்ன காரணம்னா, நிறைவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு வரவே வரல. யார் நிறைவான வாழ்க்கை என்று தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் உண்மையான மகிழ்ச்சியான மனுஷன். எனக்கு வழுக்கத்தலை, இது தாண்டா எனக்கு அழகு அப்படின்னு தன்னுடைய வழுக்கை அப்படி தடவிக்கிட்டே கண்ணாடியில் பார்ப்பான் பார். முடி இருக்கவன்லாம் அவன் சொரிஞ்சிட்டு திரிகிறான். நமக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும்னா 1/2 கிராம் நல்லெண்ணெய் இருந்தால் போதும், இப்படி உச்சியில் வச்சு தடவுனா நான் பாட்டு குளிச்சுக்குவேன். தன் வழுக்கை தலையை அழகு என்று தானே ஏற்றுக்கொள்வது. ஓட்டப்பல் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த ஓட்டை தாண்டா நமக்கு அழகு. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மனிதன். அதனால தான் நிறைவான வாழ்க்கைக்கு எது வழிகாட்டுகிறது? அன்றைய இலக்கியம், இன்றைய இலக்கியம். இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறளை எடுத்துக்கங்க. கடவுளை பற்றி என்னென்ன அவருக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காரு தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படின்னு ஒரு பேர். கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவன், கடவுளுக்கு இன்னொரு பேர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற, மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அதே மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இறைவன் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் அப்படின்னு தெய்வம், இறைவன், வாலறிவன், ஆதி பகவன், எத்தனை பேர். ஆனால் இதுவரைக்கும் எந்த மதத்தின் கடவுள் என்று திருக்குறளில் இதுவரைக்கும் அவர் இந்த மதத்தை தான் சொன்னார் என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் திருக்குறளினுடைய வெற்றியே. எல்லா மதத்திற்கும் பொதுவான பொதுமறை, அதுதான் வெற்றி. அதில் இன்னொரு திருவள்ளுவருடைய இன்னொரு டெக்னிக் இருக்கே பாருங்கள். எதை படிக்கணும்னு கூட இது வரைக்கும் அவர் சொல்லலை. சயின்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி, தமிழ் படி, இங்கிலீஷ் படி, கற்க. எதை கற்க? கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்கன்னு தான் சொல்லியிருக்காரே ஒழிய வேதியியல் கற்க, தமிழ் கற்க, ஆங்கிலம் கற்க, ஹிந்தி கற்க சொல்லியிருக்காரா? இல்லை, கற்க. அதே மாதிரி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். எதனை இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா? இதனை அதனை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலி பிளானிங் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்ன குடும்ப கட்டுப்பாடு மீட்டிங். அப்போ கலெக்டர் வந்து குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியை கூப்பிட்றாருங்க, வாயா ஃபேமிலி பிளானிங்கை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசு. நான் ஒன்றும் தயார் பண்ணிட்டு வரலைங்க, தயார் பண்ணல, அப்போ தான் அருமையாக பேசு அப்படின்னோன்னு அந்த குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு பேசினார். மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்களே, நான் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண விரும்பலை. ஏன்னா இதை பற்றி நான் இது பண்ணுறதுனால நீங்கள்லாம் இது பண்ணாமல் இருந்துடவா போகிறீங்க.
அதனால் நான் இதை பற்றி ரொம்ப இது பண்ணால் நீங்கள் ரொம்ப இதாகிருவீங்க. அதனால் நீங்கள் அந்த இதாக இருப்பீங்கள்ல, அப்போ அந்த இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் எதுக்கு இதை பற்றி ரொம்ப இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இதை பற்றி நான் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இவன் இதில் ரொம்ப இதாக இருப்பான் போல இருக்குன்னு என்னை நீங்கள் ரொம்ப இதாக நினைப்பீங்க. அதனால் நீங்கள் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண வேணாம். அந்த இதாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் இதை மட்டும் இது பண்ணிக்கிங்க. அதனால் நான் இதை பற்றி இதோடு முடிச்சுக்கிறேன்னாரு. இப்போ நீங்கள்லாம் எதுக்கு கைதட்டினீங்க, எதுக்கு சிரிச்சிங்க? இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அதைத்தான் வள்ளுவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். எதனை சொல்லவே இல்லை. அதுதான் வள்ளுவத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே. அதுதான் அன்றைய இலக்கியந்தாயா மகிழ்ச்சி அப்படின்னு இவங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைய இலக்கியம், கடவுளுக்கு இன்றைய இலக்கியம் என்ன வரையறை கொடுக்குது. அண்ணா சொன்ன ஒரு வாக்கியமே போதும். இறைவன் என்றால் யார் அப்படிங்கிறதுக்கு அண்ணாவின் ஒரு வாக்கியமே நவீன இலக்கியம் இல்லையா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்ன அந்த ஒரு வாக்கியம் எப்படிப்பட்ட ஒரு நவீன இலக்கியம். இந்த கடவுளுங்கிறவர்கிட்ட தான் எவ்வளவு பெட்டிஷனையாக போடுறோம். நம்ம இந்த விழுப்புரத்தில் மட்டும் எம்புட்டு பெட்டிஷன் போட்டிருப்பீங்க. மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை மாதமாக இருக்குது, நல்லா உள்ள பிறக்கணும், தலையில் கேன்சர் இருக்குது, அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும், எங்கள் அப்பா சவிக்கம் இல்லாமல் இருக்கார், அவருக்கு சவிக்கம் இல்லாமல் போகணும், பிள்ளை நல்லா பிறக்கணும், ஆகாக ஓகாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன், வீடு. அப்போ இந்த இவ்வளவு பெட்டிஷனே அந்த கடவுள் வாங்கி அவர் ஒன்றொன்னா என்றைக்கு தான் கிளியர் பண்ணுவார். பாவம் பெட்டிஷன் மூட்டை பார்த்தீங்கன்னா பாவம். ஒருத்தர் நம்மள்கிட்ட ஒரு 5 பேர் தொடர்ந்து பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருந்தால் 6வது ஆள் வந்தோன்னா நம்ம எவ்வளவு டென்ஷன் ஆகும். ஒருத்தர் காலையிலேருந்து ஒரே பஞ்சாயத்தப்பா, ஏன் கேட்குற, வீட்டுக்காரமாக சரியில்லை, புள்ள சரியில்லை, படிக்கவும் மாட்டேன். சரி, இப்போ என் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் போவேன் அப்படின்னா அடுத்தேன் வருவேன். சாப்பிட்டே அந்த ஹோட்டலில் என்ன தோசையாக கொடுத்தாங்க, கருமா பரிச்சு எழுதுகிற அட்டை மாதிரி திங்க அந்த சர்றா. இப்போ என்னடா அடுத்து இன்னொருத்தன் என்னையா இது, சரி வீடு கட்டலாம்ட்டு மணல் வாங்க போகிறேன், இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன், நான் எனக்கு மாட்டேன்ட்டாங்க, இன்னும் 1 மாதம் கழித்து தான் நான் வீடு கட்டினேன். இந்த 4வது பிரச்சனை வர்றதுக்குள்ளே அவன் மெண்டல் ஆயிடுவேன். ஒரு 5 பேர் தொடர்ந்து நம்மள்கிட்ட பிரச்சனையை சொன்னாலே நம்ம பைத்தியமாகிறோமே. இந்த கடவுள் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பேர் கொண்டு போய் பிரச்சனையை கொட்டுறோம். ஆனால் அந்த கடவுளை பற்றி வள்ளுவன் சொன்ன வாக்கியம், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு. கடவுளால் ஆகாத காரியத்தை கூட முயற்சி செய்தால் நீ வெற்றி அடைவாய். இன்னொரு இடத்துல கடவுளை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? அடே அப்பா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான்கிறார். பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் வாழணுன்ற வாழ்க்கை இருந்தால் அவனை படைத்த இறைவனே செத்து ஒளியட்டும் சொன்ன ஒரு புலவன், தெய்வ புலவன் திருவள்ளுவர் தான். அருமையாக பேசுகிறதுக்கு 2 குரூப். அன்றைய இலக்கியத்தை பேசுகிறதுக்கு மரியாதைக்குரிய அருமை பேராசிரியர் முனைவர் விஜயகுமார், எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர். ரொம்ப கோபமாக பேசுவார். சில பேருடைய ஆற்றல் அப்படி தான். அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னா வணக்கத்தையே ஏன் இந்த பாடுபடுத்துகிற அப்படின்னு வணக்கமே அப்படி தான் சொல்லுவார். அவரிடம் படித்த 2 மாணவர்கள் தான் உலக புகழ்பெற்ற செஸ் வீராங்கனை வீரன் பிரக்யானந்தா வைசாலி. 2 பேரும் இவருடைய மாணவர்கள். அந்த பக்கம் இருக்கார் தேவகோட்டை ராஜன். ஆஹா, இன்றைக்கி விழுப்புரம் மக்களுக்கு ஒரு பெரிய இசை விருந்து கிடைக்க போகுது. மைக்கே இல்லாமல் இங்கே பாடினார்னா திண்டிவனத்தில் இருக்கவே சைக்கிள் எடுத்துகிட்டு பரப்பிட்டுருவேன். அப்படி இருக்கும் குரல். சும்மா அழகாக பாடி பாடி பேசக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர். தேவகோட்டையில் மாவட்ட நூலகத்தில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான். இந்த பக்கம் நவீன இலக்கியமே என்ற அணியில் பேசுவதற்கு என் அருமை தம்பி கவிஞர் இனியவன். எப்படிப்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதப்பட்டாலும் அதற்கு அருமையாக விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு அருமையான கவிஞர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீ இருக்கிறது ஓலக்கொட்டாயா அந்த பாட்டுக்கு பொழிப்புறம் எழுதினாரியா.
நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா, மஜாவா எனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, தோஜாவா இருக்கிறேனே ஓமடியில் சாஞ்சு, சாஞ்சாவா இருக்கிறிய வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேனே காஞ்சி, என் மனசை உசு புரிய உன் மீனை போல ஆஞ்சி, உன் மீனை போல ஆஞ்சி, உன் மீனை போல ஆஞ்சி. இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. முன்னால் உட்காந்துருந்தவங்க மயக்கம் போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கெட்டிக்காரரு, அதே நேரத்தில் நல்ல சிந்தனை மிகுந்த கருத்துக்களை பேசுகின்ற ஆற்றல். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூரில் இருக்கும் அருமை தம்பி கடலூர் தணிகை வேலன். ராஜன் எப்படி பழைய பாட்டு பாடுவாரோ அவர் புதிய பாடல்களை பாடுவதில் ஆற்றல் மிக்க பாடகர், சிறந்த தொலைக்காட்சி தொகுப்பாளர், நல்ல குறும்பட இயக்குனர். அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அதில் என்னுடைய பையனை நடிக்க வச்சார். அவன் நல்லா படித்து எம்பிஏ பிடெக் எம்பிஏ படித்து ஒரு கம்பெனியில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். அவனை மேக்கப் போட்டு அந்த குறும்படத்தில் நடிக்க வச்சார். வேலை எழுதி கொடுத்துட்டு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கான். என் மகனை நடிகனை மாற்றின பெருமைக்குரிய டைரக்டர் அவர் தான். இன்றைக்கி என் பையன் அழகிய கண்ணேன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கண்ணை நம்பாதேன்னு ஒரு படம், விஜய் சேதுபதி கூட மாமனிதன் ஒரு படம், இப்போ டெலிவரி பாய் அப்படின்னு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் நடிச்சிட்ருக்கான். என் மகனை அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இன்ஜினியர் ஆகி சம்பளம் வாங்கி என்னை கவனிப்பான்னு பார்த்தா என் மகனை நடிகனாக்கி அவனை வேறு லைனுக்கு திருப்பி விட்ட பெருமை கடலூர் தான் சாரும். அதை நான் ரொம்ப பாராட்டி தான் சொல்கிறேன், திட்டுறேன்னு நினைக்காத. என் மகனுக்கு இன்ஜினியராக இருந்தால் 1000 இன்ஜினியர்களில் ஒரு இன்ஜினியர் ஆகிருப்பான். ஆனால் ஒரு நடிகனாகி அவனை ஒரு நட்சத்திரமாக்க வேண்டும் என்ற உன்னுடைய முதல் முயற்சிக்கு என்னுடைய நன்றி. அருமையாக ரசித்து கேட்டுட்டீங்க. எவ்வளோ பேர் நிற்கிறீங்க பாருங்கள். நின்று கொண்டு இலக்கியம் கேட்கும் எங்களுடைய அன்பான விழுப்புரம் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். உண்மையிலே இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, பெண்களெல்லாம் அமர்ந்து கொண்டு ஆண்களெல்லாம் நின்று கொண்டிருக்கிறீர்கள் பார்த்தீங்களா? இதுதான் தந்தை பெரியார் கண்ட ஒரு மிகப்பெரிய கனவு தான். ஒரு காலத்தில் பெண்கள் வந்தால் ஆம்பளை முன்னாடி உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்தா அவ்வளோதான், பெரிய என்னமோ ஒரு பாவம் நடந்த மாதிரி. புருஷன் பேரை சொல்லக்கூடாதுயா. இன்னும் இருக்காங்க ஒரு குரூப்பு, அவங்க பேரெல்லாம் நாங்கள் சொல்கிறது இல்லைங்க. யார் சென்சருக்கு வந்த தாசில்தார்கிட்ட அவர் பேரெலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். உன் பேர் என்னம்மா? என் பேர் சின்னாயி. உங்கள் வீட்டுக்காரர் பேர் அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது, சொன்னால் செத்து போயிடுவார். சரி, ஏதாவது ஒரு ஐடியா கொடு, உன் புருஷன் பேரை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு இந்த கிளவி விடுகதை போடுது. இந்த ராத்திரியில் சோத்துக்கு வெளியே நின்று கேட்பானுகள்ல, அதையும் இந்த கோயிலில் பூசை நேரத்தில் அடிப்பானுகள்ல, அது ரெண்டையும் சேர்த்துக்க. அதுதான் என் புருஷன் அங்கிச்சு. ராத்திரியில் சோத்துக்கு வெளியே நின்று கேட்குறதுக்கு பேர் பிச்சை, கோயிலில் பூசை நேரத்தில் அடிக்கிறதுக்கு பேர் மணி. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேர் பிச்சைமணியா அப்படின்னு இருக்கார் தாசில்தார். அந்த சனியை பிடிச்ச நாய் தான் என் புருஷங்குது. புருஷனை சனியை பிடிச்ச நாயின்னு சொன்னால் ஒன்றும் ஆகாதான், பிச்சைமணின்னு சொன்னால் செத்து போயிடுவானா. இன்னும் ஒரு குரூப் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டியில். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளோ பெரிய சாதனை. காவல்துறை என்பது ஏதோ ஆண்கள் மட்டும்தான் அந்த பணியை பார்க்க முடியும் என்ற நிலையை மாற்றி, என்னுடைய சகோதரி இன்னைக்கு காவல்துறையில் அந்த காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டு எங்களுக்கு பாதுகாப்பையும் ஒரு பெண்ணால் கொடுக்க முடியும். பெண்ணை பாதுகாப்பதற்கு பல பேர் இருந்தாலும் பெண்ணால் இந்த சமுதாயத்தை பார்க்க முடியும் என்று பெண்களை காவல்துறையில் பணியேற்கலாம் என்ற ஜிஓவில் கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த மிகப்பெரிய அரசியல் ஞானி. அதனால் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேச்ச இன்னும் எழுதி முடிச்சிட்டியா இல்லையா? அன்றைய இலக்கியமே என்று தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. லைட்டிங் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வச்சு தான் அப்துல் கலாம் ஐயா மூர் மார்க்கெட்டில் 1960 அந்த புத்தகத்தை வாங்கி தன் வாழ்க்கையின் வெற்றி பயணமாக அந்த புத்தகத்தை சொல்றார். புத்தகத்தை பற்றி ஒருத்தன் அழகா சிந்திச்சான். படித்தாலும் புரியாத புத்தகம் பெண்ணுன்னு சொன்னான். படிக்க தவறிய புத்தகம்
அப்பா. படிக்க விரும்புகிற புத்தகம் அம்மா. படித்ததும் பிடித்து போகிற புத்தகம் குழந்தைகள். ஆனால் எத்தனை படித்தாலும் நாம் தொலைக்கக்கூடாத புத்தகம் ஒன்று இருக்கிறது, அதுதான் வாழ்க்கை என்று ஒரு சிந்தனையை ஒரு கவிஞன் சொன்னான். நீதிபதி அவர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிற எங்க நீதிபதி சாதாரணமான ஐயாவா? திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாணி. திருவாரூர் ஆழித்தேர் கம்பீரமாய் வருவதற்கு துணை நிற்பது அச்சாணி. திரைப்படத்திலே கொடிகட்டி பறந்தது அன்சிகா மோத்வானி. திண்டுக்கல் என்றால் ஒன்று பிரியாணி, இன்னொன்று எங்க அண்ணன் லியோனி. வேற உதாரணமே உனக்கு கிடைக்கலையா? எங்கள் வீட்டுக்காரம்மா வேற வந்திருக்காங்க. இவர் பாட்டுக்கு திரைப்படத்தில் கன்சிகா மோத்வானி, பட்டிமன்றத்தில் திண்டுக்கல் லியோனி அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? விஜயகுமாருக்கு ஏதோ மேட்ரு தெரியாமல் இந்த மேட்ரை சொல்லுவாரா? நான் பாட்டுக்கு நிம்மதியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏயா இப்படி ஒரு உதாரணம்? தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரம்புகை செய்து கொண்டிருக்கின்ற நகைச்சுவை விஞ்ஞானி, நாடறிந்த நற்றமிழ் அறிஞர், பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையம். இது ஓகே வாங்கண்ணா? இப்போ நல்லா இருக்கு. நீதிபதி அவர்களே, அற்புதமான ரசனைக்கு மத்தியிலே நல்ல தலைப்பு. அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா? வாழ்வியல் நெறிகளை வற்புறுத்தி காட்டி எழுதப்பட்ட இலக்கியம் எதுன்னு கேட்டீங்க. அந்த கால இலக்கியம் தானே நீதிபதி அவர்களே. அதில் என்ன சந்தேகம்? உலகம் தட்டை என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். காலப்போக்கிலே உலகம் உருண்டை என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த சிந்தனைகளை எல்லாம் முதலில் சிந்தித்த இனம் தமிழினம். திருவள்ளுவர் திருக்குறளிலே பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்கிற சிந்தனை 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவனுக்கு இருந்தது. அன்றைய இலக்கியத்தை பாருங்கள். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று உழவு தொழிலை சொன்ன இனம் நம் தமிழினம். ஏப்பா இனியவா, 2G 3G 4G 5G எத்தனை ஜி வந்தாலும் நமக்கு கஞ்சி ஊத்துவது விவசாயம் என்பதை அன்றைக்கே சொன்னாரே, அதுதான் அன்றைய இலக்கியம். இன்றைய இலக்கியம் எப்படி? அந்த காலத்து இலக்கியம் ஒரு 4 அடிகளை சொல்லுகிறேன். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், அது அந்த காலத்து இலக்கியம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். இந்துவின் நிறம் காவியும் இல்லை, இஸ்லாமிய நிறம் பச்சையும் இல்லை, கிறிஸ்தவனின் நிறம் வெள்ளையும் இல்லை. யாரு மேல கீறினாலும் ரத்தம் மட்டும் ஒண்ணுதான் என்பதை அன்றைக்கே வள்ளுவரிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டான் பட்டுக்கோட்டை. அதாங்க அந்த யாதும் ஊரே யாவரும் கேளி, அது அன்றைய இலக்கியம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அன்றைய இலக்கியம். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனைகள் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் காந்தியும் தான் வந்தாங்க. என்னென்னவோ சொன்னாங்க, எழுதி கூட வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க என்று கோபப்படுகிறான் இந்த சமூகத்தை பார்த்து பட்டுக்கோட்டை. அற்புதமான விஷயங்கள்லாம் அன்னைக்கு அழகா சொன்னானே சார். மனுஷனுக்கு உதவி செய்ய போதும், கடவுளுக்கு உதவி செய்வது அப்புறம். அழகா சொன்னார் திருமூலரின் திருமந்திரத்திலே கொட்டி கிடக்கிற கருத்துக்கள். படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோவில் அது நம்பர்க்கு அது ஆகா. நடமாட கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோவில் பகவர்க்கும் அதுதானே. மனுஷனுக்கு கொடுத்தா அது இறைவனுக்கு கொடுத்தது மாதிரி, இறைவனுக்கு கொடுப்பது மனிதனுக்கு கொடுப்பது ஆகாது என்று ஒரு சமத்துவத்தை, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கிற சிந்தனையை திருமூலர் திருமந்திரத்திலே வைத்தாரே நீதிபதி அவர்களே. இன்னைக்கு பாருங்க, குண்டா இருந்தா கொலஸ்ட்ராலான்னு கேட்கிறேன், ஒல்லியா இருந்தா என்னப்பா சுகரா அப்படின்னு கேட்கிறான். கோபமா பேசுங்க, என்ன பிபியா அப்படின்னா, சரி ஒண்ணுமே இல்லை நான் அமைதி உட்காரு, மனசு சரியில்லையா அப்படி. முன்னாடியும் போக விட மாட்டான், பின்னாடி வர விட மாட்டான். அதை தாங்க அன்றைக்கே அழகா சொன்னார். உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி என்று சொன்னது அன்றைய இலக்கியம் இல்லையா சார்? அப்துல் கலாமை உருவாக்குனது அன்றைய இலக்கியம் சார். அப்துல் கலாம் ஐயா ராமேஸ்வரத்தில் நடைப்பயிற்சி போறார். அரைக்கால் டவுசர் போட்டுக்கொண்டு சிறுவனாக இருந்த போது அந்த பறவையை பார்க்கிறார். ராமேஸ்வரம் வீதிகளிலே அந்த பறவை அழகா ஒரு லேண்டிங் ஆயிட்டு அப்படியே ஒரு மீனை கொத்திட்டு கடல்ல அப்படியே மேலே பறந்து போகுது. இந்த சின்ன பையன் பார்க்கிறார் அப்துல் கலாம்.
பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். அன்னைக்கு நினைச்சார் நாம் ஒரு பைலட் ஆகணும், பைலட் ஆகணும் நினைச்சார். பாத்தீங்களா? எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். பைலட்டுகளுக்கெல்லாம் தலைவர், முப்படைகளின் தலைவர், ஜனாதிபதி, பாரதத்தின் குடியரசுத் தலைவராகவே உயர்ந்தாரே. எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறுங்கிற குரல் தானே நீதிபதி அவர்களே. அன்னைக்கு காதல் எவ்வளவு அழகா சொன்னா, இன்னைக்கு சரியா சொல்லலையே சார். அன்னைக்கு சொல்றான், கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் என்று நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன் சிந்தை விடலானே, சேதி சொல்ல யாரும் இல்லைன்னு அன்னைக்கு தலைவி வருத்தப்பட்டான். நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, கனையாளி இங்கே மணவாளன் எங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே என்று காதலை சொல்லுகிற போது கூட அழகா சொன்னான். முதலிரவு காட்சியை கூட நளினமா சொல்ற. நீங்க நளினமா சொல்றீங்களா? அந்த கால இலக்கியத்தின் பக்கத்திலே நெருங்க முடியுமா? மெஸ்டர் இனியவர் அடியா கூப்பிடுறாரு, என்னன்னு கேளு. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். அது முதலிரவ சொன்னான். இன்னைக்கு இந்த காலத்து இலக்கியத்தில் சொன்னான், நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை, மேகம் கொண்டு வா மெத்தையில் போட்டுவை, இன்று முதல் இரவு காக்கா வலிப்பு இந்த மாதிரி இழுக்கிறானே. அன்னைக்கு அழகா நிலாவுக்கு கூட ஆடை கட்டி பார்த்த வர்ணனை எப்படி? இன்னைக்கு பஞ்சு மிட்டாய சொல்றீங்கல்ல. ஏன் நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, நீ நடக்கிறைய தவளை கொட்டாயா, வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. ஐயா, முகம்னு ஒரு வார்த்தை இருக்கிறப்போ வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, நீ இருக்கிறிய வார்னிஷ போல. பெயிண்ட் அடிப்பாங்க பாருங்க, வார்னிஷ், பெண்ணை வர்ணி. அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேர் மாறும். விஜயகுமார் முகம் அப்படிங்கிறது ரொம்ப பாசமாக இருக்கிறப்ப உங்கள் முகம் நல்லா இருக்குது அப்படின்னு பேசிக்கிடுவாங்க கணவன் மனைவி 2 பேரும். கோபமாக இருக்கிறப்ப உன் முகத்தில் இல்லை, உன் முகரையில் என்ன இருக்குன்னு பார்த்தியா அப்படிம்பாங்க. முகங்கிறது முகரையாயிரும். இன்னும் ரொம்ப கோபமாயிருச்சுன்னா உன் மூஞ்சியில் முழிக்கிறதே தப்பு, மூஞ்சி ஆயிரும். இன்னும் அதிகபட்ச கோபத்தில் இந்த அங்கே ஒரு அம்மா சொல்லிருச்சு, அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு, உன் முகரக்கட்டையில் அடித்தா, முகரக்கட்டை எது? முகம், மூஞ்சி, முகரக்கட்டை, அதெல்லாம் அப்பப்போ அந்த உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிற வார்த்தை. என்ன நீதிபதி அவர்களே, அப்படி வர்ணிக்க கூடாது. பெண்ணை எப்படி அழகா வர்ணிக்கலாம்? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பூவாடை வீசி வர பூத்த பருவமான்னு சொன்னான் பாத்தீங்களா? அதுதான் வர்ணனை. இன்னைக்கு வர்ணனை சரியாவா இருக்குது? நீதிபதி அவர்களே, உணர்ச்சி வசப்பட்டு பெண் அப்படியே ஓப்பனா பேசுற மாதிரி இன்னைக்கு பாட்டு போடுறானே. அன்னைக்கு ரொம்ப நீட்டா, டீசென்ட்டா, ரொம்ப நாகரிகமா, பண்பாட்டா இருந்தது. இன்றைக்கு விரசமாக அல்லவா இன்றைக்கு பாடல்கள் இருக்கின்றது. இன்று திரைப்படம் அன்றைக்கு இலக்கியமாக இருந்தது, இன்றைக்கு இலக்கியமா இருக்குதா? சினிமாவில் வர்ற காட்சி எல்லாம் இலக்கிய தகுதியோட இருக்குதா? அன்னைக்கு சினிமாவுக்கு போயிருந்தேன், எங்க அக்கா பையனை கூட்டிட்டு போயிருந்தேன். ஒரு அசிங்கமான காட்சி, கண்ணை மூடுறேன், அவன் எந்திரிச்சு ஏன் கண்ணை மூடிட்டேன் நீதிபதி அவர்களே. இன்னைக்கு நிலவரம் அப்படித்தானே இருக்குது. ஒரு பெண் அன்னைக்கு சொன்னா, சங்க இலக்கியத்தில் நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே. ஏமா, இந்த புன்னை மரம் உன் தங்கச்சின்னு எங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்கிறார் தலைவனே. இந்த என் தங்கச்சிக்கு முன்னாடி நம் காதல் சந்திப்பை நான் விரும்பவில்லை, நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே. இந்த புன்னை மரம் என் தங்கச்சின்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டா, இந்த தங்கச்சிக்கு முன்னாடி நாம் சந்திப்பது தர்மமாகாது, பண்பாடு ஆகாது என்று சொல்லிய தலைவி எங்க? இன்னைக்கு இலக்கியத்தை சொல்றான், எப்போ வர போற மச்சான், நீ எப்போ வர போற, எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற? வருவேன்ல, என்ன உனக்கு அவசரம்? 10 தலை பாம்பா வந்து முத்தம் தரப்பார். 10 தலை பாம்பு முத்தம் தருமா? ஏதாவது வார்த்தைகளை போட்டுக்கொண்டு எழுதுவது இலக்கியம் அல்ல. இன்றால் பசிகாண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பொழிக்கும் வினை, அது இலக்கியம்.
புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் இந்த உலகமே பெரினும் கொள்ளலர். அன்னம் ஆட்சி அணையராகி புறநானூறு பேசுகிறது. புகழ் வருகிறதா உயிரையும் கொடுக்கிற இனம் தமிழ் இனம். பழி வருகிறதா இந்த உலகத்தையே கொடுத்தாலும் பழிக்கு அஞ்சி அந்த உலகத்தையே வேண்டாம் என்று சொல்லுகிற இனம் தமிழ் இனம் என்று சொல்கிறார்களே, அதுதான் இலக்கியம். ஈ என இரத்தல் இழிந்தன்று, ஈ ஏன் என்றால் அதனினும் இழிந்தன்று. கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. அதுதானே இலக்கியம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று வாழ்ந்த இலக்கியம் அந்த காலம். இன்றைய இலக்கியம் விரச இலக்கியம். இன்றைய இலக்கியம் சாதாரண இலக்கியம். திரைப்பட பாடல்கள் அன்றைக்கு இலக்கியம், இன்றைக்கு இலக்கியம் இல்லை. முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடும் 10, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறமன இத்திரத்தை 8 தொகை, 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் நீதி நூல்கள். எப்படி இலக்கியங்களை வளர்த்த இனம் தமிழ் இனம். திருக்குறள் ஒன்று போதும் நம் பெருமையை சொல்ல என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்ற